ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான எக்ஸைட்டடான ஒரு கேக்கை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு பர்ன் அவே ரோஸ் வெனிலா கேக் வித் அ ஹிடன் கோல்ட் பிரேஸ்லெட் வந்து சர்ப்ரைஸ் இருக்குது இன்சைடில். இந்த கேக் வந்து எது எதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேஸ்க்கு, ஆனிவர்சரிஸ்க்கு, ஸ்பிரிச்சுவல் செலிப்ரேஷன்ஸ்க்கு ஆர் ஈவன் பியூட்டிஃபுல் ப்ரப்போசல் மூமெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. உள்ள ஒரு சர்ப்ரைஸான ரிங் அந்த மாதிரி வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான கேக்கு. இல்லைங்க. இந்த கேக் ஃபில்லிங்ஸ்ல நான் வந்து நட்ஸும் அண்ட் எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லக்ஸூரியஸான டேஸ்ட் அண்ட் லுக் குடுக்குறதுக்காக. அண்ட் த ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ன் அவே ரிவீல் தாங்க. உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து மேஜிக்கலா அப்பியர் ஆகுற மாரி இருக்கும். அண்ட் அந்த பெர்சன வந்து பார்க்குறவங்கள வந்து ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேக்ல நான் ஒரு கோல்ட் பிரேஸ்லெட் வந்து இன்சைட்ல உள்ள வச்சிருக்கேன் கேக்குக்குள்ள. அண்ட் இந்த கேக் வந்து ஆஸ் யூசுவல் வெனிலா கேக் தான் வித் எக்ஸ் அண்ட் ரோஸ் ஃப்ளேவர்ட் மில்க் வந்து கேக்ஸில் வந்து சோக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான பட்டர் க்ரீமும் வந்து ரோஸ் ஃப்ளேவர்ட் பட்டர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்னவே கேக்குக்கு நான் வந்து வெனிலா கேக் தாங்க எடுத்திருக்கேன். வெனிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் அதை போய் செக் பண்ணிக்கோங்க, புதுசாக எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா. அண்டு இதுக்கு ஃபில்லிங்க்கு வந்து நான் வந்து ரோஸ் ஃப்ளேவர்ட் மில்க் எடுத்திருக்கேன். மில்க்கை வந்து எல்லா கேக்லேயும் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி ஃபுல்லாகவே கேக்கை சோக் பண்ணிட்டேன். அண்டு பட்டர் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கும் வந்து ரோஸ் ஃப்ளேவர்ட் பட்டர் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் க்ரீம் ரெசிபி எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுங்கிற வீடியோவும் என்னோட சேனலில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் வந்து இதுக்கு ஒரு 10 இன்ச் கேக் போர்டு எடுத்திருக்கேன் அண்ட் 6 இன்ச் கேக் எடுத்திருக்கேன். கேக் போர்டில் கொஞ்சமாக பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கேக் லேயரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிட்டேங்க. அண்ட் இந்த ரோஸ் ஃப்ளேவர் கேக்குக்கு வந்து ரிச்னஸ் கொடுக்குறதுக்காக நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை டோஸ்ட் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நான் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸும் கூடவே ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். க்ரீம் மேலே இப்படி ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு கேக் லேயரும் ஆட் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் க்ரீமை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அதிலையே அப்படியே நட்ஸையும் ஆட் பண்ணி ரோஸ் பெட்டல்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடையுமே காட்டியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எது ஃபியஸபிளாக இருக்கோ அதே செஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ அதே சேம் மெத்தட் எல்லா எல்லா கேக் லேயர்ஸ் மேலேயும் இந்த க்ரீமை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் டிசைன் வந்து நான் ஒயிட் கலரில் வேணும் எனக்கு. அதனால் பிங்க் கலர் க்ரீம் வந்து வெளியே வராமல் இருக்கிற மாதிரி நான் மேக் ஷூர் பண்ணி உள்ளேயே வச்சு ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. இதே மெத்தடை நான் 4 கேக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் லேயர் கேக் ஆட் பண்ணும்போது வெளியே மேலே டாப்பில் வந்து இந்த பிங்க் கலர் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 கேக் லேயர்ஸ் அண்டு 3 பிங்க் ஃபில்லிங் இருக்கும். ரோஸ் ஃப்ளேவர்ட் பட்டர் க்ரீம் ஃபில்லிங் இருக்குங்க. இதுதான் என்னோட ஐடியா இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நட்ஸும் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸையும் நான் வந்து பண்ணி காமிச்சேன் க்ரீமில். அண்ட் நீங்கள் வேணும்னா இந்த இதில் வந்து நான் அப்படியே பவுல்லையே ஆட் பண்ணிட்டேன். க்ரீம்லேயே நான் வந்து நிறைய நட்ஸ் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நட்ஸு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் க்ரஷ் பண்ணி சும்மா 1, 2 கட் பண்ணி கூட போடலாம். நான் வந்து நல்லாவே பவுடர் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லேயர் வந்து ஒரே மாதிரி வரும், அதனால தான். அண்ட் ஃபில்லிங்கும் நல்லா ஈக்குவலாக நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணால் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது பெட்டராக இருந்துச்சு, அதனால் நான் அப்படி பண்ணேன். ரோஸ் பெட்டல்ஸ் போடும்போது நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபில்லிங் வந்து நல்லா ஈவனாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதனால தான். ரோஸ் ஃப்ளேவர் மில்க்கை வந்து நான் எல்லா கேக் லேயர்ஸுமே நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் அதை ரொம்ப ஓவராகவும் ஃபில் பண்ணக்கூடாது. அப்புறம் வெளியே வந்து லீக் ஆகும். அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கேக் லேயர்ஸை வந்து திக்காக வச்சுக்கிறது வந்து நல்லது. இந்த கேக்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இன்சர்ட் பண்றேங்க. அதாவது கோல்ட் பிரேஸ்லெட் வந்து இன்சர்ட் பண்றேன். அது வந்து என்னோட கிளையண்ட் வந்து 1 வீக் முன்னாடியே கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு அதுக்குள்ள சர்ப்ரைஸா வைக்கணும். அந்த மாரி சொல்லிக் குடுத்தாங்க. இந்த கேக் பேரே பர்ன் அவே கேக், நீங்க ஹெட்டிங்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பர்ன் அவே கேக் அந்த பேப்பர பர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உள்ள சர்ப்ரைஸா அந்த கோல்ட் பிரேஸ்லெட் இருக்க மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த எப்படி என்ன மாரி பேப்பர் அதுக்கு யூஸ் பண்றது, எல்லாமே எடிபிள் பேப்பர் தான் அதில யூஸ் பண்ணியிருக்கிறதும், பண்ணணும் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா, லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும்.
என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா, க்ரம் கோட் ஆஸ் யூசுவல் நம்ம எல்லா கேக்குக்கும் பண்ற மாரி தாங்க. ஒரு லேயர் ஆஃப் க்ரம் கோட் பண்ணிட்டு, அத வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. பண்ணி எடுத்துட்டு, இப்ப நான் செகண்ட் கோட்டிங் குடுத்துட்டுருக்கேன். ஆஸ் யூசுவல் நான் எல்லா கேக்குக்கும் சொல்ற மாரி தான். நான் வந்து 3 கோட்டிங்ஸ் குடுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாரி குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு க்ரம் கோட் குடுத்துட்டு, அப்புறம் ஒரு டாப் கோட் குடுத்துட்டு, அதுக்கு மேல இன்னொரு டாப் கோட் குடுப்பேன். வெறும் பட்டர் கிரீம் கேக்குனா, இதே ஃபாண்டன்ட் கேக்னா, க்ரம் கோட்டு, ஒரு டாப் கோட், அப்புறம் ஃபாண்டன்ட் ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அண்ட் கீழ வந்து இந்த டிசைன் அவங்க கேட்டிருந்தாங்க ப்ளூ கலர்ல. ஸோ, அதனால ப்ளூ கலர ஈஸியா பாருங்க எப்படி வருது. இந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு அப்படியே நீங்க டேப் பண்ணீங்கனாவே போதும். இந்த டிசைன் வந்துரும். அண்ட் அதுக்கு மேல அவங்க கோல்டு எடிபிள் ஃப்ளேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் ஆட் பண்றேன். அது எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க. கொஞ்சமா பட்டர் கிரீம வந்து ஸ்பேச்சுலாவ எடுத்துட்டு மேல் நோக்கி அப்ளை பண்ணி அத புஷ் பண்ணணும். பாருங்க எப்படி நான் அதில ஆட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்படியே ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுறக்கூடாது. இது வந்து இந்த இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ஸ்பேச்சுலாவ மேல் இதில தூக்குன மாரி வச்சுட்டு, அங்கே டேப் பண்ணி எடுக்கணுங்க. அது ஒரே மாரி எனக்கு எவ்வளோ தூரம் வருது சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ, அந்த டைம்ல வந்து நான் ஃபினிஷ் பண்ணி அடுத்த போர்ஷனுக்கு மூவ் பண்றேன். ஒரு ஒரு குட்டி குட்டி போர்ஷனா வச்சு வச்சு ஒரு குவார்ட்டர் கேக் அந்த மாரி வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா தான் பண்ணணும். நம்ம ஒரே அடியா ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது இந்த இதுக்கு வந்து பேட்டர்னுக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் எடுத்து பண்ணிட்டேன். இப்ப பாருங்க எவ்வளோ அழகா ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த கீழ லேயருக்கும் அப்ளை பண்ணி, திரும்பியும் மேல அந்த மாரி லிஃப்ட் பண்றேன் பாருங்க ஸ்பேச்சுலாவ. இதுதாங்க இதில இருக்கிற டெக்னிக்கு. பார்டர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு பார்க்காதீங்க. தட்ஸ் ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கு. நான் அதுக்கு வந்து பார்டர் எப்படியும் போடுறேன். இந்த ஷெல் பார்டர் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த பார்டர் பத்தி நெறையா வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் டாப் இதுக்கு வந்து 1 டிப் எடுத்திருக்கேன். யூசுவலா நான் வந்து ஸ்வேர்ல் போடுவேன் இத யூஸ் பண்ணி. இன்னைக்கு வந்து ஷெல் பார்டர் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் பேர் வந்து ஹேப்பி பர்த்டே பானுன்னு சொல்லிட்டு போர்ட்ல வந்து ஃபாண்டன்ட்ல எழுதி வச்சுட்டேன். அண்ட் எடிபிள் இங்க் இருக்குங்க. எடிபிள் இங்க் பென்ஸ் அந்த மாரி அத யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. அண்ட் கோல்டன் எடிபிள் ஃப்ளேக்ஸ் வந்து வைக்கிறேன் பாருங்க. இது எல்லாமே எடிபிள் தான். ரெகுலர் கோல்டு இல்ல இது வந்து. இது வந்து கோல்டன் எடிபிள் ஃப்ளேக்ஸு. அண்ட் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட் பிரேஸ்லெட்ட வந்து அவங்க கிளையண்ட் குடுத்துருந்தாங்க. அந்த கோல்ட் பிரேஸ்லெட்ட வந்து நான் வந்து நல்லா ரோல் பண்ணி மேல வச்சிருக்கேன். அதுக்கு மேல எடிபிள் ஐசிங் பேப்பர்ன்னு கடையில கிடைக்குங்க. Amazonல எல்லா இடத்துலயுமே இருக்கும். இது வந்து ப்ரமோஷன் இல்ல. பட் இந்த மாரி கிடைக்கும் ஆக்சுவலா. அந்த பேப்பர மேல வச்சுட்டு, அது மேல வந்து ஒரு ஸ்மால் பார்டர் போட்டேன். அவ்வளோதாங்க. இது வந்து நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த இது சும்மா ரஃப்பா ஒரு பார்டர் போட்டுட்டு, அப்படியே வச்சுட்டேன் அந்த பேப்பர. ஆமாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்க. அது சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. அதனால அந்த ட்ரை பண்ண பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப எடிபிள் இமேஜ் வச்சுட்டு, அது மேல லைட் டூ ரிவீல் எழுதிட்டு, நான் வந்து பார்டர்ஸ் மறுபடியும் ஆட் பண்றேங்க. அந்த கேப்ஸ் தெரியாம ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அந்த பேப்பர் கவர் ஆகுற மாரி ஏதோ ஒரு டிசைன் குடுத்துக்கலாம் சைட்ஸ்ல. அண்ட் அது மேல சும்மா ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாரி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் டூப்பர் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். பாய்.